டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் இன்றைய மழை நிலவரம் குறித்த தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. ஓவர் டு யூ அஞ்சலி. நன்றி பார்த்திபன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இந்த மழையினுடைய நிலவரம் எவ்வாறாக இருக்கும் என்பதை நம்ம பார்த்து விடலாம். ஏற்கனவே சொல்லியிருந்த வகையில் நமக்கு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் சில மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, தேனி உள்ளிட்ட இடங்களில் இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இன்றைய காலை நிலவரம், இந்த மழையினுடைய தீவிரம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சென்னையினுடைய இந்த சுற்றுவட்டார பகுதிகள், அது வெளிவட்டார பகுதிகளில் தான் லேசான மழைக்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. மற்றபடி ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை வந்துட்டு இன்னைக்கு நிலவும் அப்படிங்கிறது. மற்ற பகுதிகளில் நாம பார்க்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப குறிப்பாக சொல்லக்கூடிய கடலோர பகுதிகளாக இருக்கக்கூடிய மதுராந்தகம் இந்த இடங்கள்ல காலையில 10 மணிக்கு ஒரு லேசான மழைக்கும், அதை சுற்றி அந்த மதுராந்தகத்துடைய வெளிப்பகுதிகளில் ஒரு மிதமான மழைக்கும் வாய்ப்புகளாக இன்றைய தினம் இருக்கும். செய்யூர் உள்ளிட்ட இடங்கள்ல இன்றைய நாளை பொறுத்தவரை காலை 10 மணிக்கு ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம். திண்டிவனம், புதுச்சேரியில இன்று காலை 10 மணிக்கு ஒரு கனமழைக்கான, இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து கடலூர்ல இன்றைய நிலவரம் படி பார்க்கும்பொழுது இன்று மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்னைக்கு கடலூர்ல ஒரு இடியுடன் கூடிய மிதமான மழையை காலையில 10 மணி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது மற்ற மாவட்டங்கள அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி உள்ளிட்ட இடங்கள்ல காலையில 10 மணி வரைக்கும் மிதமான மழை. திட்டக்குடி, பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், சீர்காழியில இடியுடன் கூடிய மழை. ஆரங்குடியில ஒரு மிதமான மழைக்கும், கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட இடங்கள்ல இடியுடன் கூடிய மழையை இன்று காலை 10 மணி நிலவர வரைக்கும் நாம பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தபடியாக இன்றைய தினம் மதியத்திற்கு மேல இந்த மழையானது எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மதியம் ஒரு 2 மணி போல நமக்கு அதிக மழையை வந்துட்டு திருநெல்வேலி, திசையன்விளை உள்ளிட்ட இடங்கள்ல நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்கள்ல குறைஞ்சு திருநெல்வேலி, காயல்பட்டினம், திசையன்விளை, தூத்துக்குடி, கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்கள்லையும், சாயல்குடி, கயத்தாறு, அதே நேரம் கடையநல்லூர், ராஜபாளையம், பேரையூர், போடிநாயக்கனூர், தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக கொடைக்கானல், வாடிப்பட்டி, மதுரை உள்ளிட்ட இடங்கள், திண்டுக்கல், நத்தம், சிவகங்கை, மானாமதுரை, காரைக்குடி உள்ளிட்ட இடங்கள்ல இன்று மதியத்திற்கு மேல ஒரு அதி கனமழையை எதிர்பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று மதியத்திற்கு மேல இந்த தீவிர மழை தொடங்குகிறது. எந்தெந்த பகுதிகளாக மீண்டும் ஒரு முறை பார்த்து விடலாம். குறிப்பாக சொல்லக்கூடிய சாத்தான்குளம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்ப சாத்தான்குளம் பகுதி பாருங்க, ஒரு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாங்குநேரி பகுதியிலையும் இன்று மதியத்திற்கு மேல ஒரு அதி கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து திசையன்விளை பகுதிகளிலையும், மணப்பாடு உள்ளிட்ட இடங்களையும் இன்று மதியத்திற்கு மேல தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு தான் ஏற்கனவே வந்துட்டு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. வள்ளியூர்லையும் இன்று மதியத்திற்கு மேல இடி மின்னலுடன் கூடிய ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது மதியம் 2 மணி வரைக்கும் நம்ம நிலவரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு வரைக்கும் இந்த நிலவரம்லாம் எவ்வாறாக மாறும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடன் வானிலை ஆர்வலர் திரு சஞ்சய் அவர்கள் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சஞ்சய், வணக்கம் சார். இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில, அதாவது 17, 18, 19 தேதிகளில் தான் வந்துட்டு அதி கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை நிலவரம் சொல்லியிருந்தாங்க. இதுல ஏதாவது மாறுபாடு இருக்குமா, அல்லது இந்த மழை வந்து இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம். தற்போது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடாவை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக பரவலாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பெய்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், நேற்று கூட வட கடலோரம், சென்னை கடலோர பகுதிகள், சென்னை உட்புற பகுதிகள், அதே மாதிரி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பெய்து. இந்த காற்று சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதிகமான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். குறிப்பா அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டமாக இருக்கக்கூடிய மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் ஒரு இடங்கள்ல மிக கனமழை முதல் அதிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். 15 சென்டிமீட்டருக்கு மேல ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். பரவலான கனமழை திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி,
மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் நீலகிரி, கோவை மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். பரவலான லேசான மிதமான மழை ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், திருப்பூர் மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். நன்றி சஞ்சய். தொடர்ந்து நேயர்களே, நேற்றைய நிலவரம் வழி நம்ம பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு 58 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி இருக்கிறது. இன்றைய தினமும் நம்ம கோயம்புத்தூர்ல மதியத்திற்கு மேல 2 மணிக்கு, அதாவது ஒரு அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. வால்பாறை பகுதிகளில் நம்ம எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் என்று இன்றைய வானிலை நிலவரம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல். இன்னும் 18, 19 தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.